ரேஷன் அட்டைக்கு அடுத்த மாதம் முதல் புதிய அறிவிப்புகள் அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கிறதா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு புரிதலை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைக்கு அடுத்த மாதம் முதல் வெளியாக போகின்ற மிக முக்கியமான அறிவிப்பு. குறிப்பா ஏற்கனவே கடந்த மாதம் அதற்கு முந்தைய மாதங்கள்ல ஏதேனும் நீங்கள் பொருட்களை வாங்காமல் போயிருந்தீர்கள் என்றால் அதையும் சேர்த்து வாங்கிக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பு ஒருபுறம் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அவ்வப்போது புதிய அறிவிப்புகளும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகள்ல துவரம் பருப்பு, பாமாயில் விநியோகிக்கப்பட மாட்டாது அப்படின்ற அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகி ஏழை எளிய மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க வழிவகையையும் செய்யுமாறு தரமற்ற துவரம் பருப்பை அனுப்பிய நிறுவனங்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கட்சி தலைவர்களுமே குறிப்பா பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் இப்படி பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவ்வப்போது ரேஷன் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா புதிய அறிவிப்புகளை ஒரு சூழ்நிலையில தான் ரேஷன் அட்டைக்கு அடுத்த மாதம் முதல் புதிய பொருட்கள் அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு அடுக்கடுக்கான அறிவிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ரேஷன் அட்டைதாரர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அறிவிப்பு இது அனைத்தும் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ரேஷன் அட்டைதாரர்களே வீடியோவை முழுமைக்குமே பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது சார்ந்து இது தொடர்பாக இன்னும் மற்ற பல அறிவிப்புகள் உங்களுக்கென்று தனிப்பிரிவாக காத்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி எல்லாம் அனைத்தும் சிந்தித்து ஆராய்ந்து அழகாக பார்த்தீங்கன்னா பதிவேற்றம் செய்ய காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலையில தான் ரேஷன் அட்டைக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா புதிய அறிவிப்புகள் அப்படின்றது வெளியிடப்பட வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரும் பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஆகையின் காரணமாக இந்த வீடியோவை அனைவருமே முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணுங்க. இது போல அடுத்தடுத்த வீடியோக்களும் அடுத்தடுத்த காணொளிகளும் காத்து கொண்டிருக்கிறது. ரேஷன் அட்டை தொடர்பான ஒரு இன்ச் பை இன்ச்சான அறிவிப்பை நம்முடைய சேனலின் வாயிலாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ